மலேசியாவில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு வரும் திரு பாரதிதாசன் என்ற மாணவருக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தவறான செய்தி, உள்நோக்கத்தோடு அரசியல் நோக்கத்தோடு பரப்பப்படுகின்ற செய்தி என்பதை சமூக நீதி துறையின் சார்பாக சொல்ல விரும்புகின்றேன். உரிய செலவினங்களுக்கான ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவரால் கடந்த 10 மாதங்கள் கடந்த பின்னரும் அதற்கான ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்காமல் கடந்த 2ஆம் ஆண்டிற்கான உதவித்தொகை 36 லட்சத்தை கோரி வருகிறார். ஸ்டூடெண்ட் பில்லு அனுப்பல அப்படின்னு சொல்றாரு. பாதிக்கப்பட்டு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மனக்குமுறலையோ மனவேதனையோ நான் ஒரு சோசியல் மீடியால சொன்னா, நீ பில்லு சப்மிட் பண்ணல, அதாவது பாதிக்கப்பட்டவங்க மேலேயே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் அப்படின்னு நீங்க செட் பண்றேன். உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட பையன் மேலேயே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இவன் இப்படிதான் அப்படின்னு நீங்க செட் பண்றீங்களே, இது ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே. ஆனா நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில இருந்தா வந்திருக்கீங்க, இதை பண்ண உங்களுக்கு மனசாட்சி இல்லையாண்ணே? உங்க வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் என்கிட்ட பேசிருக்கணும்ண்ணே. தலித் ஸ்டூடெண்ட் இங்க போய் மலேசியால படிச்சிட்டு இருக்காப்ல, என்ன பிரச்சனைன்னு சோசியல் மீடியால ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு, என்ன ப்ராப்ளம்னு இன்ன வரைக்கும் கேட்டீங்களாண்ணே? நீங்க கேட்கல. நீங்க ஒரு அபிஷியலா ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றீங்க. ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரல. நான் இதெல்லாம் இந்த டேட்டாலாம் எடுத்து அரசுக்கு மெயில் பண்ணிட்டேன். ஆனா அரசு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ, இதான் உண்மை. நான் தொடர்ந்து ஃபாலோ பண்றேன், மெயில் பண்றேன், ரெஸ்பான்ஸ் வரல. வன்னியரசு அண்ணன் சொல்வது முற்றிலும் பொய். நான் பில் எல்லாம் ஆல்ரெடி சப்மிட்டட். ஆனா அவர் சொல்ற தகவல் முற்றிலும் பொய்.